டாக்டர் வணக்கம். வணக்கம். டாக்டர், இது செக்ஸாலஜி துறையில கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு தொட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவத்துல எத்தனையோ விதமான கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க. அதுல சிலரை பத்தி நீங்க சில கேஸ் ஹிஸ்ட்ரிகளை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா பலருக்கும் அது உதவிகரமா இருக்கும்னு நம்புறேன் டாக்டர். எனவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் சேனலுக்கு. இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் அப்படின்றது ஒரு வித்தியாசமான விஷயம், நிறைய பேர் கேள்விப்படாத விஷயம். இப்போது ஒரு வருடம் தாம்பத்திய உறவுக்கு அப்புறம் ஒரு 15% பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அது இன்ஃபர்டிலிட்டி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கல்யாணமான டே 1லேருந்து முதல் இரவிலிருந்து 4% தம்பதியினர் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது. இது பற்றி பெரிய ஒரு தெளிவு அல்லது இது ஒரு மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. டாக்டர்ஸ் மத்தியிலையும் பெரிய அளவில் தெரியாது. இது அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். திருமணமாயும் உறவு கொள்ள இயலாத நிலை. ஆனால் இதனுடைய பூதாகரம் எவ்வளோன்னா 4%னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம். எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, சென்னை ஹைகோர்ட்டில் இருக்க 70-75% இளம் தம்பதிகள் கல்யாணம் ஆகி 2-3 வருடங்களில் விவாகரத்தாகிற 75% விவாகரத்துக்கள் இந்த கேஸ் தான். அவ்வளவு பூதாகரமானது. ஆனால் இதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். திருமணமாகி இப்போ நாம் சமீபத்தில் ஒரு கேஸ் பார்த்தோம். 2 பேரும் ரொம்ப எஜுகேட்டட், மாஸ்டர்ஸ் முடித்தவங்க, பெரிய போஸ்ட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க திருமணமாகுது, செக்ஸ் பண்ண முடியல. அப்படி கொஞ்ச நாள் குழப்பமாக இருந்தது, ஏதாவது சண்டை கிண்டை வரும், அப்படி போயிட்டுருப்பாங்க. அப்புறம் 2-3 டாக்டர் பார்க்குறாங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்க்குறாங்க, கொஞ்சம் மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்றாங்க, ஒன்றும் சரியில்லை. ஒரு கட்டத்தில் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிட்டு ஒரு ஐவிஎஃப் பண்ணிடலாம், ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்கனால இவங்களும் ஒரு ஐவிஎஃப் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி குழந்தைய வளர்க்குறது அப்படி கிட்டத்தட்ட இப்போ திருமணமாகி 15 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் செக்ஸ் அர்ஜஸ் அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஏற்பட்டதுனால இது சரியாகுமான்னு இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு அவர் இங்கே வந்தார். ஏன் நீங்கள் 15 வருஷம் இதை பற்றி கவலைப்படல அப்படின்னா, அவங்களுக்கு புரியல. நாங்களும் கொஞ்சம் பேர் அப்ரோச் பண்ணோம், பட் அது எங்களுக்கு தெளிவாக இது தெரியல, இது என்ன பிரச்சனை, இது எப்படி சரியாகும் அப்படின்னு எங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னு. இது பொதுவாக என்ன ஆகிடும்னா, இது தம்பதிகளோட பிரச்சனை. ஆனாலும் இது ஆண்களுக்கான பிரச்சனையாகத்தான் வரும். ஆண்கள் தான் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி வரும். கேசஸும் கோர்ட்டுக்கு அப்படி தான் போகும். இவர் ஒரு இம்பார்ட்டன்சி, இவர் ஆண்மை இல்லாதவர், அதனால தான் விவாகரத்து வேணும் அப்படின்னு தான் போகும். அது அப்படி தான் நிரூபணமாகி தீர்ப்புகளும் அப்படி தான் வரும். பெரும்பாலான கேஸ் அப்படி தான் போகும். இல்லைன்னா அது ஆண்மை இருக்குது ஆனால் தாம்பத்திய உறவு இல்லை அப்படின்ற மாதிரி விவாகரத்து போகும். இது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி பண்ண முடியாது. இந்த 15 வருடங்களான தம்பதிகளும் வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிறதே முதல்ல ஆச்சரியமாக இருக்குது. இதை ஒரு கொஞ்ச நாளில் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே சரி பண்ணிட முடியுன்றது, அது எளிமையாக சரி பண்ண முடியுன்றதே அவங்களுக்கு நம்ப முடியல. அதாவது அவங்க 15 வருஷம் அவங்களுக்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஆமாம், 15 வருடங்களாக அவங்க உடலுறவே இல்லாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை ஐவிஎஃப் மூலமாக, டெஸ்ட் டியூப் பேபி, சோதனை குழாய் குழந்தை மூலமாக ஒரு குழந்தை பெற்று கையில் வச்சுட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீண்ட நாளாக. இதுதான் அவங்களுடைய சிச்சுவேஷன். அப்புறம் வந்த பிறகு நாங்கள் ஒரு அடிப்படையான டெஸ்ட்டுகள் எடுப்போம். பெண்களுக்கான பாலியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்க சைடில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமான தெரப்பீஸ், கவுன்சிலிங் தெரப்பி எல்லாம் இருக்கும். ஒரு 5 செஷன்ஸ் அவங்க அட்டன் பண்ணும். அதை செய்து முடிக்கும்போது அவங்க முழுமையாக நார்மல் ஆகிடுவாங்க. இது நான் 15 வருடம் அப்படின்றது, இவங்கெல்லாம் சென்னையில், அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப தூரமாக கூட இல்லை. இவங்க ஒரு எங்கே போய் பார்க்கறது, ஒரு பாலியல் மருத்துவரை பார்க்கணுன்ற அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும். இது நிறைய இந்த மாதிரி கேசஸ் ஏராளமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முறையான, இது முதல்ல புரிதல் வேணும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஆரம்ப கட்டத்தில் குழந்தையின்மைக்கும் இதே பிரச்சனை இருந்தது. 90களில் நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஒருத்தர் 3 ஒய்ஃபை கூப்பிட்டு வருவார், 3 பேருக்கும் சிகிச்சை பண்ணுங்கன்னுவார்.
அவருக்கு செமன் டெஸ்ட் கூட எடுக்க மறுத்துக்குவாங்க. அவங்க அம்மாவும் வருவாங்க. எங்க பரம்பரையே வீர பரம்பரை, எல்லாருக்கும் ஏகப்பட்ட குழந்தைங்க, ம். எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவங்க செமன் எடுக்க கூட தடுப்பாங்க. ம். ஆனா 3 மனைவிகளுக்கு குழந்தை இல்லைன்னா கண்டிப்பா கணவர் தான் காரணமா இருக்கணும். அது புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்போ அது புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்கும் இது புரியுது. ஆனா செக்ஸ் பிரச்சனைகள்னால குழந்தையின்மையும் இருக்கும். செக்ஸ் பண்ண முடியாது. 100 திருமணங்கள்ல 4 திருமணங்கள்ல செக்ஸ் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஒரு 15 வருஷத்த அவங்களோட இளமை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இல்லைங்களா டாக்டர்? ரொம்ப இளமையெல்லாம் போயிருக்கும். அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் போயிடும். ம்ஹ்ம். ஒரு கோபம், வெறுப்பு அந்த மாதிரியா தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பரிதாபமான நிலை தான் டாக்டர். வாழ கண்டிப்பா. வேண்டிய வயசெல்லாம் இழந்துட்டு ஒரு 15 வருஷம் செக்ஷுவல் லைஃபே இல்லாம, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க செக்ஷுவல் லைஃப்குள்ள போனாங்களா முற்றிலுமா அவங்க டாக்டர்? நல்லாயிடுவாங்க. முழுமையான ஒரு ஆரோக்கியமான செக்ஸுக்குள்ள அவங்க போக முடியும். டெய்லி செக்ஸ் பண்ண முடியும். அப்படி பண்றாங்க. அப்படிதான் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த கேசஸ் அன்கன்சுமேட்டட் மேரேஜ் வந்து எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெஷலா பேர் போட்டு அனுப்பிச்சாங்க. டாக்டர் காமராஜ் பாருங்க அப்படின்னு சொல்லி. அதை நான் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கேசஸ்லாம். ம். யூஸ்வலாக அப்படி ஹைகோர்ட் அன்யூஷுவலாக அப்படி அனுப்ப மாட்டாங்க. ஓ! அங்கே போய் விவாகரத்துக்கு வந்த கேஸை எங்களுக்கு பேர் போட்டு அனுப்பிச்சாங்க. இங்கே போய் பாருங்க. அவங்க வந்து வரும்போதே வக்கீல்களோட வருவாங்க. டாக்டரை பார்க்க வரும்போது வக்கீல். ஆமாம், வக்கீலோட தான் வருவாங்க. ஏன்னா அது கேஸ் வந்து அவ்வளோ தூரம் போயிடுச்சு இல்லையா, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அவனால் தனியாக வர மாட்டாங்க. ம். அப்புறம் டெஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகு டெஸ்ட்டில் காப்பி மட்டும் கொடுங்க டாக்டர்னுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், இதை சரி பண்ணி கொடுத்துட்றேங்க, உங்களுக்கு 100% சரியாயிடும். இல்லை டாக்டர், எங்களுக்கு காப்பி மட்டும் கொடுங்க. ஏன்னா அவங்க சண்டைகள் அதிகமாகி நம்பிக்கை இழந்துருவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நம்பிக்கை இழக்கிறது தான். ஆரம்ப கட்டத்தில் இது வந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். கணவன் மனைவி மட்டும் வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு ஒரு ஒரு இன்சைட் இருக்குன்னு அர்த்தம். ம். ஆனால் குடும்பத்தோடு வந்தாங்கனாலே பிரச்சனை அதிகம்னு அர்த்தம். ஏன்னா 2 குடும்பங்களும் சேர்ந்து வருவாங்க, சண்டை பெருசாகிடும். இல்லை இங்கேயே பெரிய சண்டையெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வரும். அப்போ அது வந்து கிட்டத்தட்ட சில நேரம் சரியாகும், சில நேரம் அவங்க சண்டைகள் அதிகமாகிறதுனால அதிலே பிரிஞ்சிருவாங்க. தப்பு தப்பான வார்த்தைகள் அப்படியெல்லாம் பேசி அப்படி பிரியிடுவாங்க. இந்த கோர்ட்டு கேஸ்லாம் என்ன ஆச்சுன்னா, காப்பி மட்டும் கொடுங்கன்னுவாங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோம். சரி பண்ணுறோன்னா கேட்க மாட்டாங்க. நாங்கள் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். இது சரி பண்ண முடியும், ஆனால் இந்த கிளையண்ட்ஸ் வந்து இவங்க யாரும் அதுக்கு முன் வர மாட்றாங்க, இதுக்கு தெரப்பி இருக்குது சரியாகும் அப்படின்னு அனுப்பி ஹைகோர்ட்டுக்கு, ஆனரபிள் ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவோம். அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு 10 கேஸ் அந்த மாதிரி ஆச்சு. ஒரு கேஸில் கூட அவங்க முன் வரல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. அதனால் கோர்ட்டுக்கும் அதுக்கப்புறம் அதில் ஆர்வம் இல்லை. நாங்களும் அதை ஒன்றும் பண்ண முடியல. அதை நிறுத்தியாச்சு. அந்த ப்ரொசீஜர் நிறுத்திட்டோம். அது கொஞ்சம் வினோதமான விஷயம். இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜ் வந்து 100% சரியாகக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 75,000 தம்பதிகளை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப வினோதமான கேசஸ் நிறைய வரும். ரொம்ப சிரிப்பாக இருக்கும், நிறைய தமாஷா இருக்கும், நிறைய படித்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்கணுன்றதுல அவங்களுக்கு ரொம்ப குழப்பம் இருக்கும். அவங்க அதை தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது தப்பு தப்பாக முடிவெடுத்து கொஞ்ச நாளில் சண்டை போட்டுக்குவாங்க அவங்களுக்குள்ள. மனைவிக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாலாம் இருந்தாங்கன்னா டக்குன்னு கோவம் வந்துடும். வந்து ஒரு ஆண்மை இல்லாதவர் நம்மளை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரமாக பிரச்சனை போவாங்க. சில நேரம் ரொம்ப தீவிரமான பழிவாங்குதல் இருக்கும். டவுரி கேசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய டிவியில் வேலை செய்யக்கூடிய ஒரு கேமராமேன் இந்த மாதிரி ஆச்சு. அவர் கல்யாணம் பண்ணி ஒரு 10-15 நாளில் பிரச்சனை ஆயிடுச்சு. தாம்பத்திய உறவு பண்ண முடியல. அந்த பெண் வந்து பெரிய அளவில் போலீஸ் புகார்லாம் கொடுத்து எம்எல்ஏ வச்சு அப்புறம் லோக்கலாக ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுத்து, இதுக்கிடையில் இவர் வந்து சிக்கலாகி இவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டார். நாங்களாம் சொன்னோம், வாங்க நாங்கள் சரி பண்ணுறோன்னு. எங்களுக்கு அக்சஸ் வேறு இருந்தது, ஓரளவுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்களால வர முடியல. பெண் ரொம்ப எஸ்கலேட் பண்ணிட்டாங்க பிரச்சனையை. அதுக்கப்புறம் இவர் டிப்ரெஷனில் போய் அப்புறம் மறுபடியும் இவர் வந்து கொஞ்ச நாள் தனியாக இருந்துக்கிட்டு இருந்தார். இந்த கேஸ் வேறு அடுத்து கோர்ட்டுக்கு போச்சு. நாங்கள் முதல்ல சொன்னோம், கோர்ட்டில் போய் பணத்தை கொடுங்க, அப்படி கடைசியாக கொடுங்க, முதலே கொடுக்காதீங்க. அப்புறம் கோர்ட்டு தனியாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சிக்கலாகிடும்னு. பட் அவங்க அந்த ப்ரெஷர் ரொம்ப தாங்க முடியாமல் நிறைய பணம் செலவு பண்ணாங்க. அப்புறம் இவர் வந்து ஏதோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி இன்னொரு ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அப்புறம் வேலையும் போய் ஒரு கையவே எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஒரு கையில் பிரச்சனையெல்லாம் வந்து
ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. அவருடைய குடும்பமே, அவர் வாழ்க்கையே மொத்தமாக காலியாச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் ஆகிடுவாங்க. சில நேரம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க மாட்டிக்குவாங்க இதில். அந்த இதே கேசஸ் வந்து இன்னொருத்தர் வந்து கல்யாணம் பண்ணி அப்படியே அனுப்பிச்சி விட்ருவாங்க யூஎஸ்க்கு. அங்கே போய் செக்ஸ் பண்ண முடியாது. அந்த பெண்ணுக்கு வந்து தனிமையாக இருக்கும். பக்கத்து வீடுகளில் போய் பேச முடியாது. டிவி பார்த்தா எல்லாம் அந்த நாட்டு டிவியாக இருக்கும், அன்ஃபெமிலியராக இருக்கும். பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னையை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. நான் ஒரு கட்டத்தில் அந்த பெண் வந்து அவரை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தற்கொலை பண்ணிக்குவேன், நீ என்னை கூட விட்டுருங்க. இவருக்கு லீவ் இல்லை. ஸோ என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் வேகமாக கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் வந்து விட்டுட்டு அப்படி வீட்டில் கொண்டு விட்டு அப்படி மறுபடியும் அடுத்த ஃப்ளைட் ஏறி போயிட்டார். அப்புறம் மெதுவாக இவர் லீவ் வாங்கிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு இவர் வர்றாரு. வந்தோடனே மாமனார் வீட்டுக்குள்ளே விடலை. மாப்பிள்ளை நீங்கள் போய் ஒரு டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க, நார்மலாக இருக்கேன்னு அப்படின்னா, இங்கே வந்து எங்ககிட்ட சர்டிஃபிகேட் கொடுங்க டாக்டர்னாரு. எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் வந்தாலே ரொம்ப பிரச்சனைன்னு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இல்லைங்க இந்த சர்டிஃபிகேட் மாப்பிள்ளை அமெரிக்காவிலேருந்து வர்றீங்க, வீட்டுக்குள்ளே விட சர்டிஃபிகேட் கேட்டாருன்னா நிலைமை ரொம்ப சீரியஸ், நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் இது சரியாகாது. இல்லை டாக்டர் ரொம்ப கெஞ்சுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிலைமை தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ இதில் சால்வ் ஆகிடும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அங்கே போய் மாமனார்கிட்ட கொடுத்தோன்னே மாமனார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, சரி மாப்பிள்ளை நான் இதெல்லாம் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சார். டாக்டரே சொல்லிட்டார் நீ இம்பார்ட்டன்ட்டுன்னு. எழுதுகிற வார்த்தைகளை வக்கீல் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி கேசஸ் நிறைய திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் என்பது திருமணமாகி, அதாவது இதில் ஏன் இது வந்து வெளிநாடுகளில் இது ரொம்ப கிடையாது, அமெரிக்காலேயோ லண்டனில் இந்த வளர்ந்த நாடுகளில் இது ஏன் இல்லைன்னா, அங்கெல்லாம் தாம்பத்திய உறவுன்றது சுய இன்பம் மாதிரி. ஒரு 15-16 வயசு ஆகும்போதே அவங்கவுங்க சுய இன்பம் நம்ம நாட்டில் பண்ணுறாங்க. அங்கே செக்ஸில் ஈடுபடுறாங்க. அதை யாரும் தப்பாக எடுத்துக்கிறது இல்லை. திருமணம் வரைக்கும் அவங்க செக்ஸில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. திருமணம் வரை செக்ஸு இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகள்னால் முஸ்லீம் நாடுகளும் இந்த 3ஆம் உலக நாடுகள், அதில் இந்தியா ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. செக்ஸ் உறவே இருக்காது. திருமணத்தில் கணவன் மனைவி முதல்ல சந்திச்சுக்குவாங்க. செக்ஸில் ஈடுபடும் போது பல பேருக்கு ஈடுபட முடியாது. பெண்களுக்கு வந்து வெஜைனிஸ்மஸ்னு பெண் உறுப்பு இறுக்கமாக இருக்கும், ஆண்களுக்கு கொஞ்சம் விருப்பத்தன்மை கம்மியாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் இதை பற்றி ஒன்றும் தெரியாதனால ஆண்கள் வந்து மிரண்டு போகக்கூடும். நம்ம சுயன்பம் பண்ணோம், அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற பயப்படலாம். பெண்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கலாம், ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு. அது ஒரே பெண்ணு 2-3வது கல்யாணம் பண்ணுவோம், அதே பெண்ணுக்கு தான் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு என்னன்னு தெரியாம முதல்ல ஒரு டைவர்ஸ் ஆயிரும், 2வது பண்ணுவாங்க, 2வது கல்யாணத்தையும் பண்ணுவாங்க, அதுலேயும் செக்ஸ் பண்ண முடியாது, 3வது கல்யாணம் பண்ணி அதுலேயும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து டயக்னோஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள். அதனால் இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும், இதை சரி செய்ய முடியும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் தனியாக இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குது, அது சார்ந்த மருத்துவர்கள் அணுகுங்க. பொது மருத்துவர்கள் அப்படி இல்லாமல் இந்த துறை நிபுணர்களை பார்த்தீங்கன்னா கடகடன்னு சொல்லுவாங்க, கடகடன்னு இதை சரி பண்ணி கொடுத்துருவோம். நான் ஒரு 75,000 தம்பதிகளை சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் ஒரு வாரத்துக்குள்ளே கூட சரி பண்ண முடியும். அதெல்லாம் முழுமையாக பிரச்சனை அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்க வாங்க, அதுதான் வந்து தீர்வுக்கான வழி. 15 வருஷம் வந்து வாழ்க்கையை தொலைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கும்போதே ரொம்ப வலிமிகுந்த வார்த்தைகளாக இருக்குங்க டாக்டர். நன்றி டாக்டர். வணக்கம்.